ஹாய்ங்க, வெல்கம் டு வா பியூட்டி சேனல். ஸோ இன்றைக்கி சேனலில் நம்ம இந்த மாதிரியான பித்தளை பாத்திரங்கள் தான் பார்க்க போகிறோம். அதுவும் ஆடி ஆஃபரில் ரொம்ப பாதி விலைக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரியான தூக்குவாளி, இந்த மாதிரியான குட்டி கிண்ணங்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பீஸ் ரேட்டில் நமக்கு வந்துட்டு போட்டுட்ருக்காங்க. ஸோ இது வந்துட்டு நமக்கு ஒரு ஃபிக்ஸட் ப்ரைஸாகவே இருக்குது. பாருங்கள், 110 ரூபா, 41 ரூபா. அதுக்கப்புறம் இந்த மாதிரியான காஃபி, டீ டவரான்னு வந்து கேள்விப்பட்டிருப்போம், 81 ரூபா அப்படின்னு பீஸ் ரேட்லேயே இருக்குதுங்க. ஸோ நீங்கள் வந்து கிலோ கணக்கில் எடுக்கணுன்னாலும் கிலோ கணக்குலேயும் வந்து இருக்குதுங்க. அண்டா, சர்வப்பானை, அதுக்கப்புறம் வந்துட்டு பொங்கப்பானை இந்த மாதிரி எடுக்கணுன்னாலும் இருக்குதுங்க. அது என்னென்னா ஒரு சோத்து கரண்டி, பொங்கல்லாம் வந்து செய்வாங்க இல்லையா, ஸோ அதுதான் நமக்கு வந்துட்டு கிராம் வெயிட் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த கிராம் வெயிட் பொறுத்து நமக்கு வந்துட்டு விலை வந்து சொல்லுவாங்க. இந்த வீடியோ வந்து நான் மதுரை மாட்டுத்தாவணியில் இருக்க சரவணா ஸ்டோரில் தான் எடுத்தேன். நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சர்வப்பானையில், பொங்கல் சர்வப்பானையில் பொங்கல் வைக்கும்போது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நிறையா வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக சாப்பாடு செய்கிறதுக்கே வந்துட்டு இந்த மாதிரி பானைகளில் வந்துட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த பானை வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் வந்துட்டு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அங்கே வந்து ப்ரைஸ் போட்டிருப்பாங்கங்க. பீஸ் ரேட்டாகவும் இருக்குது, நமக்கு கிலோ வெயிட்லேயுமே வந்து இருக்குது. பானைகள் தவிர அதுக்கப்புறம் தாம்பழத்தட்டு, சாப்பாடு தட்டு, அதுக்கப்புறம் அண்டா, இந்த மாதிரி சீர்வரிசை ஐட்டங்களும் இங்கே வந்துட்டு இருக்குங்க. ஸோ ஒன் பை ஒன்னாக நான் காமிச்சிட்டே வந்து வரேன். ஸோ பானைங்களுக்கு அண்டா அந்த மாதிரி இருக்குது, தனி வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போதைக்கு ஒரு ஓவராலாக கவர் பண்ணியிருக்கேங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 237 ரூபா. பூஜை ரூமில் வைக்கிற இந்த தீர்த்தம்லாம் கொடுப்போம் இல்லையா, ஸோ அந்த ஜக்குங்க இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடங்க. ஸோ இது வந்துட்டு சின்ன குடம், சின்ன சைஸ் பானை. இப்போ நம்ம சின்ன பிள்ளைங்களில் இருக்கும்போது அம்மாலாம் வந்துட்டு பெரிய குடத்துல வந்து தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க, குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வந்துட்டு குட்டி குடத்துல தண்ணி கொடுப்பாங்களா, அது மாதிரிங்க. ஸோ இதில் வந்துட்டு சர்வப்பானை இருக்குது, காசி பானை ஸ்டைலில் வந்துட்டு இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான குடம் வந்து வேணுமோ அந்த மாதிரி வாங்கிக்கலாங்க. ஸோ இது வந்துட்டு நமக்கு கிராம் ரேட் போட்டிருப்பாங்க. ஸோ 1 கிலோ எவ்வளவோ அதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்து ப்ரைஸ் வரும். ஸோ ஆல்ரெடி முன்னாடியே நம்ம சொன்ன மாதிரி பீஸ் ரேட்லேயே இருக்குங்க. ஸோ இதெல்லாம் வந்து பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குங்க பூஜை ரூமில் வைக்கும்போது. இதெல்லாம் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா நம்மளோட காரு, பைக்கு அதில் வந்துட்டு இந்த வேல் வந்து ஸ்டாண்ட் வந்து வைப்போம் இல்லையா, ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 81 ரூபா. இது தவிர சூலாயுதம் வந்து இருக்குது, அதுக்கப்புறம் ஈட்டி மாதிரி இருக்கிறது வந்து இருக்குது, எல்லாமே இங்கே இருக்குங்க. கம்மி ப்ரைஸ்லேருந்து கூட ப்ரைஸ் வரைக்கும் இருக்குது. இது வந்து தீர்த்த ஜக்கு, முன்னாடியே சொன்ன மாதிரி தான். ஒன்றொன்றும் ஒரு ஒரு ரேட்டில் வந்துட்டு இருக்குங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு செம்பு. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் வந்து தரேன். இப்போ எங்கள் வீட்டிலலாம் வந்து பித்தளை பாத்திரம் வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்ருப்போம். இப்போ ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு வாஷ் பண்ணுவோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சுடு தண்ணியில் நம்ம சுடு தண்ணி வச்சுட்டு இந்த பித்தளை பாத்திரம்லாம் அதில் போட்டுடணும். கொஞ்சோன்னு ஒரு ½ லெமன் புழிஞ்சு விட்டுட்டு சபினா வச்சு விளக்குனோன்னா நமக்கு வந்துட்டு போயிடுங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு காமாட்சி விளக்குன்னு வந்து சொல்லுவாங்க. 220 ரூபாலேருந்து ஸ்டார்டிங்கில் இருக்குது. குட்டி சைஸும் இருக்குது, 180 ருபீஸ்லேருந்து இருக்குது. இல்லை எனக்கு ரொம்ப பெருசு வேணும்னாலும் இந்த மாதிரி பெரிய விளக்கும் இருக்குங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா பூஜை பொருட்கள்ன்றதுனால நீங்கள் 1 வீக் ஒன்ஸ் கூட விளக்கலாங்க. ஸோ இது தாங்க, நீங்கள் சுடு தண்ணியில் வச்சுட்டு லெமன் புழிஞ்சு விட்டுட்டு நீங்கள் விபூதி வச்சு விளக்கலாம். சபீனா இல்லைன்னா கூட விபூதி வச்சு விளக்கலாம், கோலப்பொடி வச்சு விளக்குனா கூட போயிடும். சில பேர் வந்துட்டு புளியும் சபீனாவும் வச்சு விளக்குவாங்க, புளியும் கோலப்பொடியும் வச்சு விளக்குவாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இடிக்கிங்க, 180 ருபீஸ்க்கு வந்து கொடுத்துட்ருக்காங்கங்க. பித்தளை இடிக்கி எக்கச்சக்கமான ஐட்டங்கள் வந்து இருக்குங்க இங்கே. மாடங்க, இதெல்லாம் வந்துட்டு சாமி சிலையெல்லாம் இருக்குல்லங்க, அதெல்லாம் வைக்கிற மாடம். 126 ரூபா, 136 ரூபாய்க்கும் ஒன்று இருக்குது. ஸோ பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ஸ்டாண்டோடு இருக்கும். இது வந்துட்டு கொஞ்சம் அகலமானது. நீங்கள் உங்களுக்கு ரொம்ப குட்டியாக காம்பேக்டாக வேணும்னாலும் இருக்குது. ஸோ அதோடய ப்ரைஸு 90 ரூபாலேருந்து இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு தூக்குவாளிங்க, 158 ரூபாங்க இந்த தூக்குவாளி.
ஸோ இதில் பெரிய சைஸ் வேணும்னாலும் இருக்குது, சின்ன சைஸ் வேணும்னாலும் இருக்குது. ரெகுலராக வந்துட்டு இந்த மாதிரி பித்தளை பொருட்கள் யூஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக அதோடைய மருத்துவ குணம் வந்து தெரியும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு தண்ணி ஊற்றி வீட்டோட அந்த முற்றத்தில் என்ட்ரியில் தண்ணி ஊற்றி பூலாம் வைக்கிற அலங்கரிக்கக்கூடிய ஒரு பொருளுங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300 ரூபாயிலேருந்து வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. இது வந்துட்டு அதோட சின்ன சைஸுங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பீஸ் ரேட்டில் தான் வந்து போடுறாங்க. ஆல்ரெடி நான் வந்து சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, பீஸ் ரேட்லேயே இருக்குது, கிலோவிலேயே இருக்குதுன்னு. இது 223 ரூபா சின்ன சைஸு. பூஜை ரூம்லேயுமே வைப்பாங்க, இல்லைன்னா நம்ம வீட்டுக்குள்ளே என்ட்ராகி வரும்போது வைப்பாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லெஸ் வெயிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் காட்டுறது வந்துட்டு ரொம்ப கனமானதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோ அந்த ரேஞ்சில் வந்துட்டு இருக்கும். ஸோ அங்கே வந்து உங்களுக்கு போட்டிருக்காங்க பார்த்திங்களா எவ்வளோ வெயிட்டுன்னு சொல்லி உங்களுக்கு வந்து போட்டிருப்பாங்கங்க. அதோட வெயிட்டு பொறுத்து நமக்கு வந்துட்டு ரேட் வந்து விழுகும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு விளக்கு வைப்போம்ல, மாட விளக்குன்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ விளக்கு வைக்கிறதுங்க. நமக்கு கண்ணாடி கிளாஸில் வந்துட்டு நமக்கு விளக்கு 4 பக்கமும் வந்து தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா சிலைங்கள்லையே நமக்கு வந்துட்டு சிலை பின்னாடி இருக்கும், முன்னாடி வந்துட்டு விளக்கு வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுவுமே வந்து கிலோ ரேட்டில் தான். இதெல்லாம் குத்து விளக்கு. எக்கச்சக்கமான ஐட்டங்கள் ஒரே பிளேஸில் நமக்கு வந்து இருக்குது. ஸோ டெக்கரேஷன் ஐட்டம் கூட இங்கே வந்துட்டு இருக்குங்க. பீடம்னு வந்து சொல்லுவாங்கங்க. அதாவது சாமி இருக்காங்க இல்லையா, அந்த சாமியை வந்துட்டு நம்ம அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டில் வந்துட்டு வச்சு அந்த ஸ்டாண்டில் வந்து நம்ம வந்துட்டு கும்பிடுவோங்க. ஸோ உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். இதுதாங்க அந்த பீடம். ஸோ ஒருத்தவங்க இதை ஒரு மாதிரி வந்து சொல்லுவாங்கங்க. இது வந்துட்டு ஒரு ஸ்டாண்ட் மாதிரி இருக்குங்க. 306 ரூபாங்க இதோட விலை. நல்ல டிசைன்லாம் போட்டுட்டு நமக்கு நல்ல வெயிட்டாகவே இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பீஸ் ரேட்டு தாங்க நமக்கு. இது வந்து பார்த்திங்களா, இது ரொம்ப அழகாக இருக்குது பார்த்திங்களா. ஸோ உங்களுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், கண்டிப்பாக இந்த அண்டா, அதுக்கப்புறம் சோத்துப்பானை, அதுக்கப்புறம் வந்துட்டு பொங்க சருவம், தாம்பளத்தட்டு, இதோட வீடியோஸ் வந்துட்டு நான் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த வீடியோ நான் மதுரை மாட்டுத்தாவணியில் இருக்க சரணா ஸ்டோரில் தான் நான் வந்து எடுத்தேங்க. ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. 879 ரூபாய்க்கு நமக்கு பித்தளையில் முறுக்கு புளியறது வந்து இருக்குது. ஸோ ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்துட்டு 400 ரூபாயிலேருந்து கூட ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு லைக் கொடுக்குறதுல நான் வந்து தெரிஞ்சுக்கிறேங்க. நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில், ஒரு சூப்பரான வீடியோவில் நிறைய பித்தளை கலெக்ஷனோட உங்களை பார்க்குறேன். பாய்ங்க.